Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சும்மா ஒரு டே இன் மை லைஃப் vlog மாதிரி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா தான் இருக்கும். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோ வந்து பெருசா போடுறதுக்கு ட்ரை பண்றேன். லாஸ்ட் வீக் மீஷோல வந்து இந்த லீவ்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது நேற்று தான் ரிசீவ் ஆச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹாலில் ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அங்கே வந்து ஒட்டியாச்சு, பார்க்கவே அழகாக இருந்தது. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஷால்லா வேணும்னா வாங்கிக்கோங்க. மார்னிங் எழுந்திரிச்சுன்னு நான் பண்ணுற ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா, இப்போலாம் வந்து இந்த பிளான்ட்ஸ்க்கு தண்ணி ஊற்றுறது தான். இந்த பிளான்ட்டுக்கு வந்து 2 days ஒன்ஸ் தண்ணி ஊற்றுவேன். ஸோ கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 2-3 daysக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. நான் சொன்னேன் இல்லையா, இந்த செடியில் பூ பூத்தா வீடியோவில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி வந்து 2 பூ பூத்து இருந்தது. ஒரு பூ வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி சுருங்கினா மாதிரி போயிடுச்சு. ஒரு பூ நல்லா அழகாக இருந்தது. ஸோ பார்த்தோன்னே எனக்கு ஹாப்பி ஆகிடுச்சு மார்னிங். அதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அம்மா பொங்கலும் தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா பெட்ஷீட் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்திருந்தேன். பெட்ஷீட், அதுக்கப்புறம் பில்லோ கவர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு இது போட்டாச்சு, வேறு பெட் ஸ்ப்ரெட்டு. ஸோ பெட்ஷீட் பார்த்திங்கன்னா மாற்றிட்டு இருக்கும் போதே அம்மா வந்து ப்ரொமோகனட் ஜூஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது குடிச்சிக்கிட்டே வந்து பெட்ஷீட்லாம் மாற்றி முடிச்சாச்சு. ஸோ ஏற்கனவே போட்டிருந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்து வாளியில் போட்டு துவைக்க போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் கொல்லையில் வந்து ரொம்ப நேரமாக நாய்க்குட்டி கத்துற சத்தம் கேட்டுச்சு. நாங்கள் வந்து ரோட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சோம். பட் பார்த்தா கொல்லையில் வந்து ஒரு நாய்க்குட்டி மாட்டிக்கிச்சு. இது வந்து எப்படி உள்ளே வந்துச்சு என்னன்னே தெரியல. இப்போ தான் பிறந்திருக்கும் இருக்குது. ஸோ அது ஒழுங்காக நடக்கக்கூட தெரியல, அப்படியே உருண்டு போகுது. என்ன எப்படி உள்ளே இருந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட வந்து சொல்லி அதை தூக்கிட்டு போய் எட்ட விட சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு 2 மணிக்கு மேலே வந்து லைட்டாக மழை வந்து தூருச்சு. காலையிலேயே கூகுள் சொல்லுச்சு இன்றைக்கி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி கரெக்டாக ஒரு 2 மணிக்கு மேலே லைட்டாக மழை தூரிட்டு போயிடுச்சு. அப்புறம் நான் லாஸ்ட் vlogல சொல்லியிருப்பேன் இந்த வெந்தய செடி வந்து துளுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, திரும்ப மண்ணை வந்து கிளறி விட்டுட்டு உள்ளே கொஞ்சமாக வெந்தயம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ 2 நாளே பார்த்திங்கன்னா நல்லா துளுத்து வந்துருந்தது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ நல்லா வந்துருச்சு. ஸோ லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு, க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக சோப் போட்டு க்ளீன் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டவ் மட்டும் வந்து 2 days ஒன்ஸ் சோப் போட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸ்டவ்வுக்கு அடியிலலாம் வந்து வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணேன். பால் பொங்கி ஊற்றுனது, அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சு அந்த தண்ணிலாம் பொங்கி ஊற்றும் இல்லையா, ஸோ அதெல்லாம் அப்படியே பிடிச்சி கிடக்கும். அது எல்லாத்தையும் ஃபுல்லாக தேய்ச்சி க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. கிச்சன் அப்புறம் தான் பார்க்கவே அழகாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய ரூமுக்கு வந்துட்டேன். ஏதாச்சும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக நம்ம சேனல் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா க்ளூவில் நேம் எழுதிட்டு அது மேலே கிளிட்டர் போடுற மாதிரி ஒரு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அது கீழே யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க பேரும் நான் அந்த மாதிரி எழுதி போடுவேன். ஸோ அந்த வீடியோ எடுக்கலாம், ப்ளஸ் ஏதாச்சும் கிராஃப்ட் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். இது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாக ஒரே கிளிட்டராக போயிடுது. ஸோ அது க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்குது. பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி க்ளூவில் நேம் எழுதி கிளிட்டர் போடுறது. இது பார்த்திங்கன்னா நான் இந்த நோட்டில் தான் அந்த மாதிரி எழுதிட்டுருக்கேன். இது முன்னாடி நான் ட்ராயிங் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். பட் இப்போ வந்து இதுக்காக யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி அல்லாஹ் அப்படின்னு சொல்லி தான் எழுதி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கமெண்ட் பண்ணுற பேரை வந்து நான் எழுதி போடுவேன். உங்கள் பேரையும் இந்த மாதிரி எழுதி போடணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேரை. ஸோ அதுக்கப்புறமா ஒரு கிராஃப்ட் வீடியோ எடுத்திருந்தேன். என்னென்னா பென் டெக்கரேஷன் மாதிரி தான், பேக் டு ஸ்கூல் சப்ளைஸு. ஸோ அதை எடுத்து அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஷால்லா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா கீழே போயிட்டு டீலாம் குடிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த ஓரியோ பிஸ்கெட் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ ரொம்ப குட்டியாக தான் இருந்திருக்கும். இன்ஷால்லா அடுத்த வீடியோ பெருசாக போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.